வெல்கம் டு ஜிஜி's Daybook. இன்றைக்கி நாம் சிறுதானிய வகையான கம்பை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான சாஃப்டான ரோட்டி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு காம்பினேஷனாக மகாராஷ்டிரியன் ஸ்டைலில் ஒரு பொடி சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க. கொப்பரை தேங்காவையும் பூண்டையும் வச்சு செய்யக்கூடிய இந்த பொடி சட்னியை அவங்க நிறைய சாட் ரெசிப்பியில் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சமோசா வடா பாவுலலாம் இந்த சட்னி இருக்கும். அந்த சட்னி பொடியை தான் நம்ம இன்றைக்கி கம்பு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கம்பைன் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு சாஃப்டாக பூரி மாதிரி பொங்கறதுக்கு நம்ம ஒரு சில டெக்னிக்ஸை நல்லா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் சாஃப்டான ரொட்டியை செஞ்சிடலாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த சப்பாத்தியை செய்ய கற்றுக்குவீங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய சப்பாத்தி ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஜோவர் வெள்ளை சோளத்தை வச்சு சப்பாத்தி, ராகி ரோட்டி, அது மட்டும் இல்லாமல் மசாலா சப்பாத்தி, ஸ்டஃப்டு சப்பாத்தின்னு நிறைய போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் நான் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போது கம்பு சப்பாத்தியும் அதுக்கு காம்பினேஷனாக கொடுத்துருக்கிற பொடி சட்னி ரெசிபியையும் பார்க்கலாம். முதல்ல சட்னி பொடி ரெசிப்பியை பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 20 to 25 பல் பூண்டை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு கொப்பரை தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம். இது 1/2 கப் அளவுக்கு போட்டால் போதுங்க. இதையும் சேம் இதே மெத்தடில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அதையும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை தோலெல்லாம் நீக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. இதையும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளை சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு அதையும் அதே தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா சூடாறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு காஷ்மீரி ரெட் சில்லி தான் இங்கே நான் சேர்க்குறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது காரம் ரொம்ப இருக்காது. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மாங்காய் தூள் சேர்த்துக்கலாம், ஆம்ச்சூர் பவுடர். இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்தோனாலே அந்த கொப்பரைக்காயிலையும் பூண்ட்லேயும் இருக்கிற ஈரப்பதமே கொஞ்சம் சட்னி மாதிரி திக்காயிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட இன்ஸ்டன்ட் பொடி சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக சப்பாத்தி செய்முறையை பார்க்கலாம். இங்கே நான் 1 கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்துட்ருக்கேன். இதை நீங்கள் வாங்கினதுக்கப்புறமா ஒரு முறை சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம கம்பு எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணியை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி ஸ்டவ்வில் கொதிக்க வைக்கலாம். இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் இந்த ரோட்டிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா கம்பு மாவை சேர்த்துட்டு மூடி வச்சு 1 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அது உள்ளுக்குள்ளேயே கொதி வந்து நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறமா கம்பு மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமாவும் ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு அதுக்கு ரெஸ்ட் கொடுங்க. அப்போ தான் நம்ம பிசையறதுக்கு கரெக்டாக இருக்கும். 3 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்துட்டு ஒரு அகலமான பாத்திரத்துக்கு இந்த மாவை மாற்றிடுங்க. இதிலேயே இருந்ததுன்னா ட்ரை ஆகிடும். அதனால் நம்ம வேறொரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைய போகிறோம். இங்கே பக்கத்தில் நான் ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் வச்சுக்கிறேன். சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம இதை நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். ஆனால் மேற்கொண்டு எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாதுங்க. இந்த சூட்டை பொறுக்க முடியாது அப்படின்றதால லைட்டாக கையில் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சு கொடுக்க போகிறோம். அதுக்கு மட்டும்தான் இந்த தண்ணி யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி தண்ணியை மேற்கொண்டு நீங்கள் சேர்த்துடாதீங்க. இதை நல்லா கையில் உள்ளங்கையில் வச்சு பிசைஞ்சு கொடுங்க. அப்போ தான் நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். இதை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியை ஈரமாக்கி அது மேலே போத்திட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 15 to 20 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுக்கலாம். 20 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா நம்ம சப்பாத்தியாக கம்பு மாவை திரட்டிக்கலாம். இங்கே நான் மாவு திரட்டுறதுக்கு டஸ்டிங்க்கு கோதுமை மாவு தான் எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம தேவையான அளவு மாவை கையில் எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு இங்கே நான் எடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ மாவு சாஃப்டாக இருக்குன்னு.
இப்போது இதை நல்லா ஒவ்வொரு முறையும் நம்ம மாவு எடுத்ததுக்கு அப்புறமா கையில் உள்ளங்கையில் வச்சு நீங்கள் பிசைஞ்சு கொடுங்க. இதுதான் முக்கியமான டெக்னிக் இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் சப்பாத்தியாக திரட்ட ஆரம்பிங்க. அதே மாதிரி சப்பாத்தி திரட்ட ஆரம்பிக்கும் போதும் ரொம்ப கட்டையை வச்சு அழுத்தம் கொடுத்து திரட்டாமல் மேலாக சாஃப்டாக திரட்டி கொடுங்க. அப்போ தான் சப்பாத்தி நல்லா பொங்கி வரும். ரொம்ப அழுத்தமாக நீங்கள் சப்பாத்தி திரட்டினீங்க அப்படின்னா நமக்கு பூரி மாதிரி பொங்கி வராது. இந்த சப்பாத்தியை 2-3 மணி நேரம் கழித்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாகவே இருக்கும். அதனால் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு இது நல்ல ஒரு ஆப்டான ரெசிபி தாங்க. கம்பில் நிறைய விட்டமின் சத்துக்கள் இருக்குது. சிறுதானியங்கள்லேயே அதிக அளவு புரோட்டீன் கம்பில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 100 கிராம் அளவு கம்பில் 42 கிராம் அளவுக்கு கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கா. வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கம்பை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா பசி எடுக்கிறது கம்மியாகும். அதனால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டிக்கலாங்க. நல்லாவே திரட்ட வரும். அடுத்ததாக சப்பாத்தி கல் நல்லா சூடானதுக்கப்புறமா திரட்டின இந்த ரொட்டியை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு காட்டன் துணியை தண்ணியில் நனைச்சிட்டு மேலே சப்பாத்தி மேலே ஒத்தி கொடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, லைட்டாக தான் தண்ணி ஒத்தி கொடுக்கணும். இதை 40லேருந்து 50 செகண்ட் வரைக்கும் மீடியம் ஹை ஃப்ளேமில் சுடணும். அது ஒரு பக்கம் சுட்டதுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இதே 40லேருந்து 50 செகண்ட் சுட்டுடுங்க. இப்போவே நல்லா மேலே பொங்கி வரதை நீங்கள் பார்க்கலாம். திரும்பவும் சப்பாத்தியை திருப்பி போட்டுட்டு ஈரம் இல்லாத ஒரு காட்டன் துணியை எடுத்துக்கிட்டு நீங்கள் சப்பாத்தி மேலே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதால பூரி மாதிரி நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை எடுத்து மேலே ஊற்றி தடவிடுங்க. அவ்வளோதான், நல்ல சாஃப்டான சப்பாத்தி நமக்கு தயாராகிடும். இது நீங்கள் காலையில் செஞ்சு ஈவினிங் வரைக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இங்கே நான் சப்பாத்தியை திரட்டி சுடுற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் காட்டியிருக்கேன். இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தியை நீங்களும் தயார் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி வெரைட்டியான சப்பாத்தியெல்லாம் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களையும் அசத்துங்க. இந்த சப்பாத்திக்கு நம்ம வெங்காயமும் வச்சு கொடுக்கலாம். அந்த வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இந்த பொடியோடு சேர்ந்து கலந்து நீங்கள் பரிமாறினீங்கனாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த சப்பாத்தியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக்கை கொடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு என்னோட வீடியோவை பற்றின ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.